எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாச்சலம் போகிறார், விருதகிரீஸ்வரர் போறார். பரமநாச்சியார் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார், சாமி கொஞ்சம் பொருள் தேவை, அடியார்களுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுக்கணும், அன்னம் பாலிக்கணும், நிறைய செலவு இருக்கு, நீங்க கொஞ்சம் வரும்போது தலைப்பயணம் முடிஞ்சு வரும்பொழுது கொஞ்சம் செல்வத்தோடு வாருங்கள் அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னாங்க. தனக்கு கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். சரின்னு சொல்லிட்டு வந்தார். திருமுதுகுன்றம் வருகிறார். அப்ப சுவாமி அங்க போய் நிக்கிறார். நமக்கு பொருள் வேண்டுமே, பெருமான் தருவாரா இங்கே என்னன்னு நிக்கிறார். ஒன்னும் நோ ரிப்ளை. பார்த்தார். உடனே என்ன பண்ணார், ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் யாருக்காக பாடுறார், தனக்கு மட்டும் பாடல. இனிமே யார் வந்து நின்று கேட்டாலும் பெருமாள் இப்படி டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பதிகம் பாடுறார். நஞ்சி இடையின்று நாளை என்று உம்மை நச்சுவார், துஞ்சியிட்டால் பின்னை செய்வதன் அடிகேள் சொலீர். சாமிக்கு சுருன்னு உனக்கு என்ன இப்ப காசு தானே வேணும், வாங்கிக்க அப்படின்னு கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா? 12,000 பொண்ணு கொடுத்தார். ஒரு பவுனுக்கு 8 கிராம், 12,000 பவுனுக்கு எத்தனை கிராம்? 96,000 கிராம், கிட்டத்தட்ட 1000 கிலோ, கிட்டத்தட்ட 1 டன். 1 டன் தங்கம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் தன் அடியாருக்கு. அதை தூக்கிட்டு போக முடியுமா? 1 டன் தங்கத்தை இவர் தூக்கிட்டு போக முடியுமா? கொடுத்துட்டாரு பாருங்க. நம்மால் கேட்டாரு, நான் எடுத்துட்டு போறதுக்காக கொடுத்தியா இல்ல பாக்கிறதுக்காக கொடுத்தியா? இதை நான் எப்படியா எடுத்துட்டு போவேன் அப்படின்னு கேட்டார். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னு கேட்டா, அது அவர் மணிமுத்தாரில் போட்டு அங்க திருவாரூர் குளத்தில் எடுத்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அள்ளி கொடுக்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி யாராலையும் முடியாது. பெருமான் கருணையே வடிவமானவர்.